சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், ஓய்வு பெற்ற டிஐஜி ராமச்சந்திரன் அவர்கள் அண்மையில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஒரு யூடியூப் சேனலுக்கு. அதுல பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா பழனி பாபா பற்றி ஒரு சில தகவல்களை சொல்லியிருந்தாரு அவர் சிறையில் இருக்கும் பொழுது. அதுல என்ன சர்ச்சையாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனி பாபா அவன்லாம் அப்படிதான் இப்படிதான் ஒருமையில பேசுறது எல்லார் மத்தியிலும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த நேர்காணல்ல கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாலே இவர் இப்படி ஒருமையில பேசுறது தவறு, மறைந்த அவர் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில என்ன சார் அப்படி பேசுனது? நான் பழனி பாபாவால் நான் தனிப்பட்ட முறையில் ஈர்க்கப்பட்டவன். அவரை ஒரு ஒரு சாதியோ தலைவனாவோ இனத்தலைவனாகவோ அப்படியெல்லாம் பார்க்கல. பூலோகத்துடைய ஒரு பெரிய வரமாக தான் அவரை பார்த்தோம். ஏன்னா கூட உங்களை அணுகுலை பற்றி அவர் அப்பயே பேசியிருக்காரு. இந்த கல்பாக் அணுகுலை பற்றி பேசியிருக்கிறாரு. சேலம் செட்டிச்சாவடி மேக்னெட் தொழிற்சாலை, ஒரு மேக்னெட்டோட விலை என்னடா, சவுதியோட நிலப்பரப்பு என்னன்னு சொன்னார். அவரை பற்றி அவர் எப்படி சொல்கிறதுனா, பாதுகாக்கப்பட வேண்டிய பெட்டகம், ஆனால் பாதுகாக்க தவறி விட்டான். எல்லாருமே தவறியாச்சு. அவரை இவர் டிஐஜி ராமச்சந்திரன் எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்டவர் தப்பு சார், கொஞ்சம் இதை ரெஸ்பெக்டாக பேசுங்கன்னு இருக்கணும். கேள்வி கேட்டவருக்கே தெரியல யார் பழனி பாபான்னு. பழனி பாபா என்னமோ ரேப் அக்யூஸ்ட் மாதிரி, மர்டர் அக்யூஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காரு. பழனி பாபா மேல அது மாதிரி எந்த கேஸ், ஒரு சின்ன அடுத்தவனை கம்பால் அடிச்ச வழக்கு கூட அவர் மேல கிடையாது. இவங்க போட்டிருக்கலாம் ஏதாவது. அவர் பேசுனது பூரா பேச்சு. 126 சிறைவாசங்களை கண்டவர். தமிழ்நாடு முழுக்க இயக்கங்களை வலுப்படுத்தினவர், இந்தியா முழுக்க இயக்கங்களை வெளிநாடுகள் இயக்கங்களை வலுப்படுத்தினவர். ஸ்ரீலங்காவில் போய் பேசியிருக்கிறாரு. நான் பேசுறேன் தமிழ் மக்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் நின்று நான் பஞ்சாயத்து பேசி விடுறேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்த ராஜீவ்காந்தியோட பயணித்தவர், கலைஞர் கருணாநிதியோட பயணித்தவர், எம்ஜி ராமச்சந்திரோட பயணித்தவர், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பயணித்தவர், அரசியல் ஞானம், உலக ஞானம், ஆங்கில அறிவு எல்லாம் உடையது. நீ என்னப்பா ஒரு போலீஸ்காரன் தானப்பா, அவ்வளோதானே. அப்படி சொன்னா இப்படி இருக்கும் உனக்கு, செம்ம கோவம் வரும்ல, காண்டாவதா இல்லையா கேட்க உள்ள. ஒரு ரிட்டையர்டு போலீஸ்காரன் அவ்வளோதானே, வேற என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும் உங்களை? உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க கூட மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாங்கல்ல அவங்க கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. அதான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களே. அவர் செஞ்ச சர்வீஸ் பேசும்ல சார். என்ன சர்வீஸ் பேசும்? தூக்கில் போட்டோன்னு சொல்கிறதா? தூக்கில் போடுறதுக்கு அப்பா படுக்கு, அது என்னப்பா பெரிய விஷயம்? ஒருத்தர் சாவடிக்கிறதுக்கு பேர் சர்வீஸ் கிடையாது. இவ்வளவும் பேசி கிரண்பேடியை பற்றி ஏன் பேசுகிறாங்க? ஏன் அது மாதிரிலாம் உங்களுக்கு வரலாறே இல்லை? சந்திரலேகாவை பற்றி ஏன் பேசுகிறாங்க? கிரண்பேடி இன்னைக்கு தூக்கி வச்சு பேசுகிறாங்க. என்ன காரணம்? அவங்க செஞ்ச சர்வீஸ் என்ன செஞ்சாங்க? ஒரு போலீஸ்காரனா அதை மீறி நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பள்ளியெடுத்து பிள்ளைங்களுக்கு பேனாலாம் வாங்கி கொடுக்குறாரு. அதுதாங்க சர்வீஸு, சேவைங்க. அது பேரு. நீ சம்பளத்துக்கு வேலை பார்த்து தூக்கில் போடுறது ஒன்றும் பெரிய புகழ் இல்லையே. அது கேள்வி கேட்டவர்களும் அந்த ஞானம் இருந்திருக்கணும். அவர் மறுத்திருக்கணும்னு சொல்றீங்களா? அவர் உட்காந்து தமிழன் ப்ரோக்ராம் வந்துட்டு எல்லாருக்கும் அது என்னது, நீங்க பேசுறது ரொம்ப தப்புங்க, ப்ளீஸ் ஷோ விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன ராஜா அறிவு இருக்கு? இந்த விவகாரத்துல அப்படி சொல்லியிருக்கணும்னு சொல்ல வரீங்க சார்? பேசாதீங்க. நான் பேசுறேன். இப்போ நான் டிஐஜி விட்டு அவன் வாங்கினா நீ ஒத்துப்பியா? இல்ல, அது ஒருமையில பேசக்கூடாது சார். நான் பேசலப்பா, நான் விட்டு வாங்கினேன். நீ எப்படி அதான்னு பேசுறேன், கெட்ட வார்த்தையே பயன்படுத்துற. என்ன சார் பேசாதீங்க சார் அப்படின்னு நீ என்னை வான் பண்ணணும். நிச்சயமா நீ அதை எடுத்துட்டு போய் அப்படியே போட்டாலும் உனக்கு பிரச்சனை. அங்க போய் எடிட் பண்ண நான் உன்கிட்ட கேட்பேன், நான் பேசுறது இது இல்லையே, நீ எப்படி எடிட் பண்ண நான் பேசுறது நான் கேட்பேன். நான் பேசுறது தான் இருக்கணும். கான்ட்ரவர்சியா இருக்கு நீங்களே இல்லை, நீ அதுதான் நெறியாளர். நீ தேவையே இல்லை. நான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் தனியா உட்காந்து. நீ நெறிப்படுத்துறதா உட்காந்துருக்க அந்த இடத்துல. உன் டெசிக்னேஷன் அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுங்க. நான் தப்பா பேசுறேன்னா சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிக்கலாம் சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லணும். அவர் உட்காந்துக்கிட்டு பழனி பாபான்னு ஒருத்தன் அப்படிங்கிறாரு. அப்போ எதிர்த்து கேள்வி கேட்டவருக்கே தெரியல பழனி பாபா யாருன்னு. சார் அவரை போய் என்ன சார் பேசுறீங்க? நீ கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் தலைவர். அவர் சொல்றாருயா, இவருக்கு அது எந்த மேட்டர் கேளுங்க. அவர் கூட வேலை பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விட்டு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சான். அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உன் கூட வேலை பார்த்தவங்க விட்டு சாவுக்கே போகாதவன் நீ, எனக்கே தெரியாது, என்கிட்டே சொல்லல. பழனி பாபா சொல்லியிருக்காரு, அந்த போலீஸ்கார் போறாருல்ல அவர் பின்னாடி ஒரு பொண்ணு நல்லா மல்லிகை போச்சுட்டு போகுதுன்னு சொன்னாராம். அப்புறம் தான் விசாரிச்சா அவர் பொண்ணு சூசைட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்களா. அப்ப பழனி பாபாவுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கிறது. அது பேர் அசரீரி. சொல்லுங்க, அசரீரி. அசரீரின்னு தமிழ்ல ஒரு பொருள் இருக்கு. அது உருவமற்ற குரல்ங்கிறது தான் தமிழ்ல பொருள். அசரீரி. அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அது பேர் அமானுஷம்லாம் கிடையாது. உங்களுக்கு சில ஃபீல் தோணும். நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்த சார் நீங்களே பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவோம். யார் யாருக்கு நடந்திருக்கு சொல்லுங்க? எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். ஒருத்தவங்களை எதிர்பார்த்துட்டு திடீர்னு அவங்க வீட்டுக்கு கெஸ்டா வருவாங்க, காக்கா கத்துது விருந்தாளி வர போது சொல்லுவாங்க. ஆனா அதுல லாஜிக் இருந்திருக்குல்ல. காக்காவுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கு, காக்காவுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? காலை துயில் எழுதல், காணாமல் இன்புறுதல், மாலை குளித்து மனை புகுதல், கூடி உண்ணுதல், இவங்க காக்காட்ட கத்துக்கன்னு சொல்றான். நம்மளோட எல்லா மிருகங்களும் டேலண்டட் தான்.
நம்மளை விட நம்ம தான் கொத்தனார் வச்சு வீடு கட்டுறோம். தூக்கணாங்குடி வீடு கட்டு எவ்வளோ அறிவாளி கட்டிருக்கு. அது வேற அசரி. அது வந்து ஒரு உருவமற்ற குரல். பள்ளி பாபா சொல்றாரு, மேடையில் சொல்றாரு, நான் என்று இருந்தாலும் படுகொலை செய்யப்படுவது உறுதி. அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்போ அது அசரி இல்லையா? அது நம்மளுடைய நாம் இது மாதிரி யாராவது சொல்லிடுவானா, இது மாதிரி ஒரு பேச்சாளன், இது மாதிரி ஒரு கொள்கையாளன் இருக்கிறானா நீங்கள் உலகத்தில் இருக்காங்களா? நான் படுகொலை செய்யப்படுவது உறுதி, ஆனால் நான் படுகொலையின் மீது என் சரியத்து மீது என்னுடைய எலும்புகளை இளைஞர்கள் எண்ணி எண்ணி எடுப்பார்கள். யார் இந்த பழனி பாபான்னு? அந்த எடுத்த இளைஞர்ல நானும் ஒருத்தன். அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் ஒரு கால் தூசி கூட இங்கே தகுதி கிடையாது. அவர் இஸ் நாட் ஏ லீடர். அவர் ஒரு பெரிய பிரேவ் சோல்ஜர். லீடருக்கு சோல்ஜருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பிரேவ் சோல்ஜர்னு வெறும் சோல்ஜர் இல்லை, பிரேவ் சோல்ஜர். அவர் எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு, ஒன்றையும் சொல்கிறார். அவர் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறார் தம்பி. எனக்கு அதை இந்த வீடியோ காணொலியை பார்க்கவே முடியும். ஒருவேளை அவர் நமக்கு சிறை கைதியாக இருந்த நம்ம அவரை பார்த்துக்கிட்டோம், அந்த நாள் அப்படி பேசியிருக்கலாமா சார்? அப்படின்னா நீ அக்யூஸ்லாம் ரேப் அக்யூஸ்டா? ஜெயிலில் போய் பாருங்க, அரசியல் கைதிகளுக்கு தனி மரியாதை உண்டு. அவங்க கொள்கை பேசிட்டு வந்தவங்க உள்ள வந்தவங்க அரசியல் கைதி இருக்காங்கல்ல, தனி மரியாதை உண்டு. அவங்க ஒன்றும் அக்யூஸ் பண்ணிட்டு போல உள்ள. அவர் அது மாதிரி ஏதாவது பண்ணி தான் நீ சொல்றீங்க. சரி, நீங்க இப்போ வச்சிருக்கீங்களா சொத்து பத்து, இதில் பழனி பாபாவோட சொத்துல ஒரு கால், அதாவது ஒரு குவார்டர் சைஸ் ப்ராப்பர்ட்டி கூட உங்கள்கிட்ட இருக்காது. அவ்வளோ பெரிய பணக்கார விட்டு புள்ள அவர். அவரை உட்காந்து அவன் சொல்லுவான். அவன் அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லியிருந்தாருப்பா அதில், அப்படி இருந்தா செக்ரட்டரியேட்டுக்குள்ள என்ன சார் அது? அதாவது தலைமைச் செயலகத்துக்குள்ள உள்ள வரக்கூடாது, பழனி பாபா அனுமதிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க, ஜீவோ போட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய மனுஷன். கவர்மெண்ட்டுக்கு சிம்ம சொப்பனுங்க பழனி பாபா. இவ்வளவு அலட்சியமா உட்காந்து பேசுறீங்க. தலைமைச் செயலகத்துல யார் வேணுமோ போலாம் தம்பி, போகக்கூடாதுலாம் கிடையாது. தலைமைச் செயலகத்தில் பழனி பாபாவை உள்ள விடக்கூடாதுன்னு, அவர் பேர் அகமது அலி, அதையும் சொல்லிடுறேன். அது வேற, ஐயா பேர் அகமது அலி. தலைமையகத்தில் உள்ள வரக்கூடாதுன்னு பழனி பாபாவுக்கு உத்தரவு போட்டாங்க. இப்பதான் நம்ம ஆர்டிஐ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நேராக போய் தகவல்களை திரட்டியாவது அடிச்சு வெளில பேசுறது. இவன் இவ்வளோ ப்ராட் பண்ணிட்டான். செட்டிச்சாவடியை பற்றி பேசுறதுமே 4 குடும்ப மார்வாடி கையில் இருக்கடா அது செட்டிச்சாவடி அப்படி. இதை எடுத்தாந்து எல்லாத்தையும் எடுத்தாந்து எம்ஜிஆர்ட்ட கொடுத்தேன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் 40% மாநில அரசுக்கு, 60% அவங்களுக்குன்னு உத்தரவு போட்டார். தொப்பின்னு சொல்லுவார். தொப்பி என்னை ஏமாத்தி விட்டான். அவன் தான் எல்லாரையும் பேசுவார். அதையும் சொல்லிடுறேன். அது நல்ல பண்பு, அந்த மாதிரிலாம் நான் பேச வரல. அவரு வந்து அதையே கேஸாவே பார்த்துருக்காரு. அவரு எம்ஜிஆர் தான் வழக்கு போறாரு மேல, அவன் பேசிட்டான் பழனி பாபா அப்படின்னு. கோர்ட்ல கேட்டப்ப நீங்க முதல்வர்கள் அவன் பேசுறீங்க. ஆமா சார், இப்ப கூட சொல்றேன், அவன் தான் தானே 16 எனக்கு வயசு 26. அந்த வீடியோவே இருக்கு, என்ன வச்சு ட்ரோல் பண்ணாங்க. நான் பேசின வீடியோ பேஸ் பண்ணி பழனி பாபா வீடியோ பேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு வீடியோ ஒரு இந்த குரலுக்குள்ள போய் எவ்வளவு உள்வாங்கி இருக்க முடியும்? நம்ம யாரையும் அவன் நான் பேசுறது கிடையாது. ஆனா நீங்க பேசுறது தவறு. மறந்து விட்டார். எம்ஜிஆரை பத்தி அவதூறா பேசினா பேசக்கூடாது, ஜெயலலிதா பத்தி அவதூறா பேசினா பேசக்கூடாது, கலைஞரை பத்தி அவதூறா பேசினா பேசக்கூடாது. ஏன்னா அவர்கள் உயிரோடு இல்லை. இருக்கிறவங்கள தான் நீங்க அரசியல் பேசணும், இருக்கிறவங்களை திருத்திக்க தான் நம்ம பேசணும். இறந்தவங்களை போய் குற்றம் சாட்டக்கூடாது. அதுதான் இருங்கிற விகிதி வரும். எப்படி உயிரோடு இருக்கும்போது இன்னுங்கிற விகிதி தம்பி, இருங்கிற விகிதி இறந்த பிறகுதான் இருன்னு வரும். ஒருவேளை அவரு அதான் சார், திருப்பி எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, அவரும் நான்லாம் ஒன்னா பார்த்துருக்கோம், இருந்திருக்கோம், அப்போ சகஜமா பேசியிருப்பாங்க. அதனால அந்த வகையில அவன் இவன் பேசியிருக்கலாம்ல சார்? அப்படி பார்த்தாலே அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலே உங்களோட பழனி பாபாவுக்கு வயசு கூட. உங்களை விட டிஐஜி ராமச்சந்திரோட பழனி பாபாவுக்கு வயசு கூட இருந்திருந்தா இப்போ 76 வயசு இருக்குமா? 97, அன்னைக்கு 48, கூட்டி பாருங்க, 76 வயசு கண்டிப்பா இருக்கும். அப்போ உங்களோட வயசுல மூத்தவர். பழனி பாபாவும் நீங்க சகஜமா பேசுற அளவுக்குலாம் இல்லை. ஜெயிலில் வந்து பூட்ஸ் காலோட போட்டு போனா எனக்கு ஜெயிலில் இருக்க மாதிரியே இருக்கு, மன ரீதியாக பாதிப்பு வருது அப்படின்னப்ப கோர்ட்டில் உத்தரவு போட்டு அவர் பிளாக் கிட்ட போகல, ஷூ கட்டிட்டு போயிருக்காங்க. சொல்ல வேண்டியதானே அதையும்? ஜெயிலில் எனக்கு மனிதர்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கணும், பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நைட்டு 12 மணிக்கு லவ் பேர்ட்ஸை வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்போ கூட என்ன சொல்கிறாரு, கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாதா, அது வந்து வைல்டு அனிமல், லவ் பேர்ட்ஸ் இருக்குல்ல, லவ் பேர்ட்ஸ் அது மட்டும் தான் வளர்க்கலான்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ சட்ட நுணுக்கம் இருக்குது. எல்லாத்தையும் அவருடைய சட்ட துணுக்கங்களால் ஃபேஸ் பண்ணுவாருங்க. இந்திரா காந்தி சரியாகத்தான் சுட்டார்கள்னே பேசினாரு, வழக்கு போட்டாங்க, மேடையில் போய் சொல்லி கோர்ட்டில் போய் சொல்றாரு, ஆமா கோணலா சுட்டுருந்தா அந்த அம்மா பொழைச்சிருக்கும்ல, சரியா சுட்டு செத்து போச்சுன்னு சொன்னான்றாரு. ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சட்ட நுணுக்கம், சட்ட அறிவை பயன்படுத்தி எஜுகேட் பண்ணார். நீங்களாம் வந்து மேடையில் உட்காந்து பேசிட்டு இருக்குள்ள பல்லெடுத்து போயில குறுக்கை மாதிரி போயிட்டு இருந்திருக்காங்க. ஏய் மணி 9 ஆகி போச்சு, ஓடுங்கடா வீட்டுக்கு, நீங்க நான் அரசியல் கேட்டு என்ன ஆக போகுது, பல்லெடுத்து போகால இல்லை பல்லெடுத்து ஓடு,
இது மாதிரி யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்து பசங்களை அழைச்சா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடத்து பயிரோட விரட்டி விடுறாரு, ஓடிப்போ நீ எல்லாம் கேட்டு என்ன போகுது அரசியல் அப்படின்னு. அப்படி ஒரு பிரேவான ஒரு மனுஷனை வந்து நீங்கள் அவ்வளோ ஏளனமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு தம்பி. அவன் பேசுனதா அது அந்த அந்த இரு விகுதிக்கு நான் பாடம் நடத்திட்டேன். ஒரு கடவுளை மட்டுமே நம்ம அவன் பேசுவோம். ஒரே ஒரு கடவுளை அவன் பேசலாம். யாரை சொல்லுங்கள்? முருகனை மட்டும் பேசுவோம். இப்போ யாரையும் அவன் பேச மாட்டோம். எப்பா டே முருகா ஏன்டா பாட்டப்படுத்துற? முருகன் இன் என்ற விதி, முருகர்னுங்கிற விதி இருக்கு. சிவன் இருக்கு, இன்னு தான் இருக்கு, இரு இல்லை. சிவர்னா இருக்கு, இன்னு வராது, அதில் இரு வராது, விகுதி வராது. அது சொல்கிறேன். அந்த தமிழ் மொழி ரொம்ப அருமையான மொழி அது. தமிழில் அவ்வளோ ராமாயணத்தை பற்றி பிஹெச்டி முடித்தார் அவர். ராவணனை பற்றி உயர்வாக பேசியிருக்கார் அவர். ராவண ஏகபத்திரி விரதன்னு சொல்லி உயர்வாக பேசியிருக்காரு. தமிழ் கடவுள் முருகன் டிக்ளேர் பண்ணுறாரு. ஒரு இஸ்லாமியனாக இருந்து தமிழ் கடவுள் முருகன் டிக்ளேர் பண்ணுறாரு. நான் வந்து எங்களை எங்கடா வந்தேறிக்கிறீங்க? நான் எங்கடா வந்தேறி? நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள்ரா. எங்களை நீங்கள் துரத்துனா நாங்கள் ஒரு எங்கள் மார்க்கம் வழிபாடு செஞ்ச வந்து நாங்கள் மார்க்கத்தாண்ட தழுவி இருக்கோம்னு சொன்னார். அவர் மறுமையை நம்பி பேசினவர். யார்? பழனி பாபா. மறுமை என்றால் அவர் சொல்கிறாரு, ஏய் இங்கே நான் உட்காந்து மேடையில் உள்ளவங்களே அப்படி தான் பேசுவார். இங்கே உட்காந்து நான் இந்த பனிலையும் மழையிலையும் பேசுகிறது எதுக்குடா? நான் கைக்கு 4 பொண்டாட்டி, காலுக்கு 4 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம். என் மார்க்கமே அது கேட்காது, தடை பண்ணல. நான் இஸ்லாத்தில் உண்டு. என்ன பாலிகமிம்பா? சட்ட வார்த்தைங்க பாலிகமி, பலதாரம் பணம். நான் கல்யாணம் பண்ணிக்கல, இளமையை உங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டேன்னு. என்னோட இளமை காலமே போச்சு. என் தங்கச்சியை பார்த்து 22 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு தலைவன் இருக்கான், நான் சொல்லு, நீங்கள் சொல்லு, ஒரே ஒரு ஆளை காமி. அவரோட தங்கச்சியை பார்த்து 22 ஆண்டுகளாக இருக்கு. நேரில் வந்தால் கூட எனக்கு தெரியாது. குடும்பத்தொட்டு ஒதுங்கி இருக்கிறாரு. கொடுக்குறத குடிச்சிக்கிட்டு உடம்பு வந்து திட உணவுகள் செரிக்கலை. ஒரு கலரு, கூல்ட்ரிங்க்ஸ், இதுமாரி ஜூஸு, டீ இதான் குடிச்சிக்கிட்டு செரிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு கல்யாணம் காட்சி பண்ணிக்காமல் இருந்தது எதுக்காக வேண்டி? அவருக்கு இருக்கிற காசு சொத்து பத்துக்கு இப்படிலாம் பேசணுங்கிற அவசியமா? 48 வயசில் சாகணும்னு அவசியமா? ஜனவரி 28 தம்பி அவர் படுகொலை செய்யப்பட்டது. அப்படி அவசியம் இருக்கான்னு கேட்குறேன். நான் மாற்று மதத்தை சார்ந்தவன் தான். அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அவர் நேசிக்கிற 90% பீப்புள் மாற்று இனத்தை சார்ந்தவர். காரணம் அவர் இனத்துக்குன்னு பேசவே இல்லையே. என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களேன்னு அவர் மேடையில் ஆரம்பிச்சதே இல்லை. எனது அருமை தமிழ் சொந்தங்களேன்னு தான் அவர் பேச ஆரம்பித்தார். எல்லாரும் பிரபாகரன் மீது மாறுபட்ட கருத்து விட்டு மேதகு பிரபாகரன் மீது. ஆனால் அவருக்கு அது இல்லை. அது தவறான குற்றச்சாட்டுங்கிறத அவர் புரிஞ்சிருந்தார். பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு பள்ளிவாசல் அட்டாக் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு அவர் மேலே ஒரு அலிகேஷன் உண்டு. அது மறைந்திருக்கிறவங்க மேலே என்னவோ அரசு ஏவல்துறை செய்கிற வேலைகள் தானே. ஆனால் அவர் அதுக்கு டிக்ளேர் பண்ணவே இல்லை. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. நான் பேசுகிற சமாதானம் அப்படிங்கிற கருத்தை அவர் முன் வச்சார். எல்லாத்துக்கும் மாற்று கருத்து அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ அவன் பேசுனதுன்னு சொல்லலை. பட் அவர் ஒரு அசரீரி, அவர் ஒரு லிவிங் காடுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நான் இப்படி தான் சாவேன்னு இங்கே யாராவது சொல்ல முடியும் தம்பி? நான் இப்படி தான் சாவேன், என்னை போய் படுகொலை செய்வான்னு சொல்கிறாரு அவர். எத்தனை வழக்குகள், எத்தனை ஜெயிலு தம்பி. அவர் என்ன ஒரு வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? இப்போ நீங்கள் பேசுறீங்களா? ஒரு வழக்கில் ஒரு கான்விக்டா? எனக்கு இன்டர்வியூ எடுத்து உங்கள் மேலே தான் தம்பி கோவம் வருது. ஆப்போசிட்டில் உள்ளவங்க மேலே தான் கோவம் வருது. உங்களுக்கு யாருனே தெரியாமல் எப்படி இன்டர்வியூ எடுப்பீங்க? பேசி வச்சுட்டு போகிறத வாய்க்கு வந்ததை. நீங்கள் ஒரு ஷோ நடத்துறீங்க, ஒழுக்கத்தை பற்றி நடத்தி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் லட்சணம் எப்படி இல்லை இருக்குது? யாரையுமே பேசக்கூடாதுன்னு பயமுறுத்தி வச்சுருக்கீங்க தம்பி. பேசுனா அவங்கள பேசிடாதீங்க, இவங்கள பேசிடாதீங்க, அவர் பேரை பயன்படுத்திடாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்தது தப்புனா தப்பு தான். அவரை பற்றி பேசல சார், அப்படி பேசாதீங்க சார், வேணாம் சார், கொஞ்சம் இறந்துட்டார், அப்படி உயிரோட இருக்குள்ள எச்சி போகணுன்றீங்க, செத்து போன பிறகு எப்படி பேசுறீங்க? உயிரோட இருக்குள்ள பேசியிருக்கணும்ல. டாக்டர் ராமதாஸை மேடையில் உட்கார வச்சு கிழிக்கிறாரு பண்ணிப்பா. மேடையில் உட்கார வச்சு டாக்டர் ராமதாஸ் உட்காந்துருக்காரு பக்கத்தில். ராமதாஸ்கிட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட போகாத கூட்டணி போகாத, அவனை செருப்பு அடிப்பான்னு கேட்கவே இல்லை, போயிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் நைட்டு 12 மணி போன போட்டு ஓன்னு ஒப்பாரிக்கிறாரு. பாவா சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டாங்க. அதை சொன்னேன் டாக்டர், அவனுக்கு கேட்க மாட்டேங்களா? அவங்க வேலை இப்போ தான் வாங்க வர்றேன்னு வருவாங்க, வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இப்படி ஒரு லீடரு பார்த்துருக்கீங்களா? பள்ளி மாவட்டத்துக்கு ராமதாஸ் ஐயா போயிட்டு வந்தார். கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பழனி பாபா பற்றி அவர் பேசியிருந்தார், ராமதாஸ் ஐயா பேசியிருந்தார். அப்போ ஒரு விஷயங்கள் ஒரு தமிழ் இலக்கணத்தை பற்றி பேசினார். ஒரு மேடையில் பேசினார். ராஜீவ்காந்தி ஷாவை பற்றி பேசினார். டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு. அண்ணாந்து பார்த்தாலும் புகையா இருந்துதான். ஜெயந்திரன் ராஜா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா டிவியில். மூப்படார் டம்முன்னு பார்த்தாலும் அண்ணாந்து பார்த்தா புகையா இருந்துச்சான். எல்லாம் ஐ விட்னஸ் கிடையாது, அண்டர் விட்னஸ் கிடையாது, எல்லாம் ஆகா விட்னஸ். மயிரில் நிற்கவும் கேஸுங்கிறாரு. கிராஸ் எக்ஸாமினேஷனில் தொலைச்சி கட்டிடலாம், கேஸே இல்லாமல் பண்ணிடலாம். இது ஒரு சாதாரண அறிவுடையவங்களா பேச முடியுமா? இதை பேச தைரியம் இருந்ததா தம்பி? இன்னைக்கு பேசலாம் எல்லா வெங்காயத்தையும், அன்னைக்கு பேசினாங்க பாரு அரசியல், அதுதான் கஷ்டம். இன்னைக்கு பேசினா உடனே உலகம் முழுக்க போயிடும். அவர் பிராமண எதிர்ப்பு பயங்கரம்.
ஆகவே ஆகாது அவருக்கு. அவர் சொன்னார், அத்தா அத்தா இவர் இந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் ஆரம்ப காலங்களில் அவரை பார்த்து போட்டேன், இப்போ வேறு பிரச்சனைக்காக போட்டிருக்கேன், ஆனால் இன்னமும் அது எனக்கு பிடிச்சிருக்கும். நைட்டு கனவு கண்டாத்தா, கனவு கனவு கனவுனா என்னத்தா, மீனம் 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 கனவு கனா கனா ட்ரீம், இப்படியே தான் அவரோட பாடி லாங்குவேஜ் இருந்தது. கால் மேலே கால் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அந்த ஷேக் போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேறு லெவலு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். இந்த சால்வை எல்லாம் போடுவாங்கல்ல, இப்போ எல்லாம் மேடையில் சால்வை போடலாம் கோச்சிக்கிறான். அப்போ சால்வை போடுவாங்கல்ல, எத்தா 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 நேரத்தை வீணாக்காதத்தா, வைத்தா வைத்தா வைத்தா, இது மாதிரி யாராவது சொல்லுவாங்களாங்க? இந்த மாதிரி தாங்க ஒரு பேச்சே இருந்துச்சு. நைட்டு தூங்கிட்டு இருந்தா தான் 10 மவுண்ட் ரோட்டில் 10 பாப்பானை வெட்டி தொங்க விட்டுட்டேன். முடிச்சு பார்த்தா கனவு, மறுபடியும் தூங்குறா தான் மறுபடியும் 10 பாப்பானை வெட்டி தொங்க விட்டேன். முடிச்சு பார்க்குற மறுபடியும் கனவு, இப்படியே 10 பாப்பானை வெட்டி தொங்க விட்டேன். நாட்டில் எந்த பாப்பானு மேலே நாடு சுத்தமாயிட்டு, இதுனா மயிரில் எஃப்ஐஆர் போடுவேன். கனவு கண்டது என்னது எஃப்ஐஆர் போடுவோங்கிறாருங்க அவரு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு நாலேஜ் வேணும். இது ஒரு எளிமையான நாலேஜ்லாம் கிடையவே கிடையாது. இது தஞ்சாவூரில் ஒரு கலெக்டர் பழனிபாபா வந்து AK 47 ரக துப்பாக்கியை வடக்கு பார்த்து பழனிபாபா சுட்டு கொண்டிருந்தாரு, எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. ரைட்டு. அன்னைக்கு ஐஜி முன்னாடி அங்கே ஜெயிலில் ஐடென்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டு இருக்கிறார் பழனிபாபா. ஜெயிலில் ஒரு சிறைவாசி வந்திருக்கான், தீப்பெட்டி வாங்கிட்டு போயிருக்கான், அப்புறம் செத்து போயிடுறான். அப்போ 12 மணிக்கு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கிறத இவர் மார்க்கிங் காமிக்கிறார். எப்போ போலீஸ் அதாவது டிட்டாச்மெண்ட், அதாவது கஸ்டடியில் இருக்கவர், நீதிமன்ற காவலில் இருக்கவர் AK 47 ரக துப்பாக்கி வச்சு தஞ்சாவூரில் சுட முடியுமா சொல்லுங்க? இது ஒரு சாதாரணப்பட்டவனுக்கு தெரியல அறிவு. சொல்கிறேன், எல்லா வழக்குகளும் இங்கே உண்மை வழக்குகள்ங்கிறது இது ஒரு உதாரணம். எல்லா வழக்கும் இங்கே பொய்யும் கிடையாது, எல்லா வழக்கும் உண்மையும் கிடையாது. அதுதான் நீதிமன்றம் லாட் ஆஃப் ஸ்பேஸ் டைம் எடுத்துக்கிறது காரணம். அதுதான் இப்போ கேட்குறீங்களா கோர்ட்டில் எவ்வளோ லேட் ஆகுதுன்னு. இது எல்லாத்தையும் சரியாக விசாரிக்காம ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்போ கேஸ் இவர் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சட்டசைட் பண்ணுது. தஞ்சாவூர் கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுது. எப்படி உள்ள இருந்தவன் எப்படி நீ வெளியே வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டான்னு சொல்லிவிட்டு கேஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் உடனே டெஃபமேஷன் சுட்டு அது ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அப்போ வந்து நேராக வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது குடும்பத்தோடு வந்து என்கிட்ட கெஞ்சினா அந்த கலெக்டர், நான் ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்கு கிராஜுவேட் எல்லாம் பாதிச்சிரும் பாவா, என்னை விட்டுருங்க பாவா அப்படின்னா, சரி ரைட்டு போ மன்னிச்சு போ அப்படின்னு விட்டேன். அந்த அளவுக்கு அவருடைய மன்னிக்கும் குணம், மறக்கும் குணம். அதாவது ஒரு நிமிடத்தில் நான் இப்போ கலவரத்தை உண்டு பண்ணி விட்டுருவேன், ஆனால் அதை செய்ய மாட்டேன். இவங்கெல்லாம் இளைஞர்கள் விதை நெல்லுனார். அவர் பேசுனதே சொல்லி காட்டுறேன். கோயம்புத்தூரில் வெள்ளாள கவுண்ட் வச்சு தாலி எடுத்து இப்படி கணத்தில் ஊற்றிப்பா, ஏன்னா அவ்வளோ புனிதமானது, புருஷனோட ஊற்றிப்பா. ஆனால் வெள்ளாளச்சி கவுண்ட் வச்சு டக்குன்னு விருந்தாடி வந்துட்டா தாலியை கொண்டு வித்துட்டு வந்து சோறாக்கி போடுவாள் ஒழிய வீட்டில் இருக்க விதை நெல் எடுத்து விருந்தாக்க மாட்டான். ஏன்னா ஒரு மகசூலையே போயிடும், ஒரு அறுவடையே போயிடும், ஒரு ஹார்வெஸ்டிங்கே போயிடும். அதுமாரி இளைஞர்கள். அப்போ ஒரு இண்டூஸில் உள்ளவங்களை பற்றி அவர் பேசுகிறார், உயர்வா பேசுகிறார், தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் அவரோட நாலேஜ்னு சொல்கிறேன். சர்வே தம்பி, இந்தியா முழுக்க சர்வே தான். மேகாலயா பற்றி பேசுகிறா, மேகாலயா பற்றி பேசுவார். ஆனால் அதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டது. எந்த டாபிக் கொடுத்தாலும் ரெடி ஆகணுங்கிறது பழனிபாபாட்ட இருந்துச்சு. மேடையில் உட்காந்து பேசவில்ல, ஜெய் நான் பேசிகிட்டு இருக்கேங்கடா, அண்ணாந்து ஆணு பார்த்துட்டு இருக்கேன், பேச்ச கேட்டுடா. அப்புறம் உடனே ஒரு மேட்டரில் ஒன்று சொல்கிறாரு, இன்னொரு நான் தான் அக்ரிமெண்ட்னா ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ரா, பழனிபாபா பேசுகிறார் பிரேவ் ஸ்பீச்னு நோட்டீஸ் ஒட்டி தானே நான் வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஒளிஞ்ச இடம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீ இன்னொரு முறை இது மாதிரி பண்ணினா அப்புறம் சிவகாசி பட்டாசு 2 வாங்கி பேட்டு கிளப்பிடுவாங்கிறாருங்க மேடையில் உட்காந்து. ஆமாங்க, இப்போ இப்படி இவ்வளோ மலிவாக பேசுகிறது தப்பு. எனக்கு ரொம்ப இது எக்ஸ்ட்ரானரி எமோஷனில் நான் பேசுகிறது. நான் இதுமாரி இருந்ததில்லை, நார்மலாக தான் இருப்பேன். பாம்பேயில் குண்டு வெடிச்சது பழனிபாபாவுக்கு தெரியும்டா. அடுத்து குண்டு வெடிக்கிற இடமும் தெரியும். என்னடா பண்ண போகிற, தூக்கில் தானே போட போகிற, போடுறா போட்டுக்கடா நீ அப்படிங்கிறாரு மேடையில் உட்காந்து. இதுமாரி பேச முடியுமா? ஒரு ஆள் ஒருத்தர் இல்லை தம்பி. இன்னைக்கு அவ்வளோ தன் கொள்கை மீது அவர் லட்சியம் வந்தார். அதான் அவர் சொல்கிறாரு, நாயாக நீ 40 ஆண்டு நக்கி வாழ்வதை விட சிங்கமாக இருந்து ஒரே நாளில் மடிஞ்சு போட அப்படின்னு சொல்கிறார். ஒரு கள்ளிச்செடியில் நீ மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து விட்டு அது மேல்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒன்று நீ நல்ல விஷயமா இருந்து போகணும் இந்த சொசைட்டிலன்னு சொல்லியிருக்காரு. யாரையும் ஒரு பழனிபாபாவை கைது பண்ணி 8 மாதம் ஜெயிலில் இருந்தார். வெளில ஒரு பஸ்ஸை யாருக்காண்டி உடைக்கல. நீங்களாம் உள்ள போகிறதுக்குள்ள மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டுறாங்க, பஸ்ஸை கொளுத்தி விட்டாங்க. அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்காரு. அவர் தான் சொன்னார், அம்பேத்கரை தூக்கி பிடிச்சாரு தம்பி. எந்த தலைவர் நீ அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க? பேசுகிறதே இல்லை.
அவர் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், முதல்ல எஜுகேட், முதல்ல கற்பி, அப்புறம் கூட்டமைக்கு, அப்புறம் புரட்சி செய். 3வது ஸ்டேஜ் தான் புரட்சி. ஆனால் அம்பேத்கர் வந்து அவர் உள்வாங்கி பேசினார். நிறைய அவர் வந்து முத்துராமலிங்கரை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசியிருக்காரு பழனி பாபா. முத்துராமலிங்கர் காலேஜுக்கு வந்து முக்காதவர் பணம் கேட்ட போது உசிலம்பட்டியில் பழனி பாபா தன் சொந்த காசு 10 லட்சம் கொடுத்துருக்காரு. ஏதாவது வெளில தெரியுதா? தெரிஞ்சுக்கணும்னா அவர் அதை விருப்பம் படலைங்க. அவரு சொந்த காசுல அலையிறப்பா. மேடையில் சொல்லுவார், இந்த மீட்டிங் போடுறாருல, இவன் எங்கள் டீசலுக்கு காசு கொடுக்க மாட்டான். போன வாட்டி இன்ஜின் கெட்டு போச்சு, இன்ஜினு வந்து செத்து போச்சு, அப்புறம் வேற ஒரு வண்டி அனுப்பினான். இந்த வாட்டியும் இப்படி தான் போகுது. இப்படி தான் கையில் செலவு பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு வக்கீல் வைக்கணும், இங்கே ஒரு வக்கீல் வைக்கணும், இந்த வாய்தா இருக்குது, அந்த வக்கீல் சும்மா அனுப்ப முடியுமா, அவருக்கு நம்ம காசு கொடுக்கணும். இது மாதிரி பேசின ஒரு தலைவன், தயவுதாட்சியம் இல்லாமல் பேசின தலைவனுங்க அவர். எம்ஜிஆரோட உலகம் சுற்று வாலிபனை போட்டு கிழிச்சிருக்காரு. தொப்பி பெரிய வள்ளல் மாதிரி பேசுகிறான். என் 10 லட்ச ரூபா வாங்கினா படத்தை போய் நான் போய் சஞ்சய் காந்தியோட ஃப்ரெண்டு பார்த்துங்க, அவர் கான்டாக்ட்லாம் எங்கே இருக்குது, அவர் எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சஞ்சய் காந்திகிட்ட போய் எடுத்து அங்கே கொடுத்து ஒரு யூனிட்டில் கழுவி படத்தை வெளியிட்டேன். உலகம் சுற்று வாலிபனை சட்டமன்றத்திலே ராமச்சந்திரன் ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசுறது சரின்னா, நான் சரி தவறுங்கிற டிஸ்கஷன்லாம் போகல. ஏன்னா ஒருத்தர் அவன் இவன் பேசுறது வந்து அது சரியான மொழி நடையாங்கிறது கூட எனக்கு தெரியல. பட் அது சரியாக இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணும். ஆனால் அவர் ஒரு மாபெரும் ஒரு இளைஞர்களை அவர் இருந்திருந்தால் தென் மாவட்டங்களில் ஜாதி சண்டைக்கே வந்திருக்காதுங்க. அவர் கடைசியாக எந்த புள்ளியில் படுகொலை செய்யப்பட்டார் தெரியுமா? சாதியை ஒழிக்க முடியாதுடான்ட்டார். இருக்குண்டாது. அப்போ என்ன செய்வோம்னா, நம்ம 4 சாதியாக ஒன்று சேருவோம்னார். 4 சாதியாக ஒன்று சேர்க்கறது, கம்யூனிட்டி இன்டர்லிங்க் கொடுக்கணும். இன்டர்லிங்க் கொடுத்தா ஜாதி அழிஞ்சு போவோம், நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னாரு. அவர் சொன்னாருங்க, பிரதர் எனக்கு கவர்னர் போஸ்ட் கொடுப்பான் பிரதர், நான் எதுக்கு வந்து படிலி மேடம் கத்திரி எடுக்கணும், எந்த கட்சி. ஆனால் எந்த கட்சிக்கு போயிருந்தால் ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவரால் இருக்க முடியாது எந்த கட்சியிலையும். போராளிகள் வந்து அரசியலுக்கு ஃபிட்டு கிடையாது. நான் பார்த்துட்டேன். நம்மளை வச்சுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். செய்கிற தப்புன்னு சொல்ல பயமாக இருக்குது. ஒரு இயக்கம்னா அதுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. அவர் இருந்திருக்க மாட்டார். எம்ஜிஆர் கிட்டே இருந்திருந்தா கவர்னர் இவர் தான், இல்லை துணை முதல்வர், என்ன கெட்டு போச்சு. அந்த அளவுக்கு இவர்கிட்ட வேல்யூ இருந்துச்சு. அவர் எப்படி தெரியுமா ரிவர்ஸ் ஆகிறாரு, எங்கே போனாலும் இஸ்லாமியர்களை கடைசியாக பாதிச்சிடுறாங்க அப்படின்ற புள்ளியில் தான் வெளில வந்தார். நம்ம ஒரு திரைப்படமாக எடுக்கணும்னா என்ன அதையும் இதையும் படமாக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஒரு முழு படமாக எடுக்கிற தகுதியானவர் பழனி பாபா. என்கிட்ட அந்த அளவுக்கு இறைவன் நாடினால் நிச்சயமாக அவரோட டாக்குமெண்ட்ரியை அவரை படமாக்கணும், அந்த வாழ்வியலை படமாக்கணும். அதுக்கு தகுதியானவர் அவர். ரிசர்வ்டு. உங்களுக்கு இவர் அந்த டிஐஜி சொன்னார்ல, அசரீரி இந்த சொன்னாமன்னு சொன்னார்ல, அப்போ கூட பெருமையாக சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஓகே, அவரு கல்யாணம் பண்ணிக்கல தம்பி. கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை, தொழுக முஸ்லீமே கிளிப்பார் அவரு. பள்ளிவாச போனா நான் முஸ்லீமா அவன் முஸ்லீமான்னு எனக்கு சந்தேகம். 5 வேளை தொழுகிறாங்கிறா, புத்தகம் கொடுக்குறா, நடிக்காதீங்க, ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு மேடையிலே பேசுவார் அவரு. கொல்லவாசல் சொல்றாங்க, பாவா எங்க ஊர்ல கொஞ்சம் அமைதியான ஊர் பாவா, நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க பாவா அப்படின்னு. இந்த மாதிரி ஊர்லாம் எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் அட்டாவட்டியான ஊர் தான் வேணும் அப்படி. மேடையில என்ன தூக்கி காட்டுறாரு, கேஸ் போட வேண்டியதானே. லைசன்ஸோட துப்பாக்கிட்டு இருந்தார். ஒரு வளர்ப்பு மகள் உண்டு, புனிதா, அவங்க இருக்காங்க இன்னும். ஒரு இலங்கை தமிழர் பொண்ணு வளர்ப்பு வளர்க்குறாரு. அப்போ அது அவங்கள வந்து கடைசி வரை இஸ்லாத்தா கூட மாற்றலை. ஓகே, மாற்றவும் இல்லை அவர். ஆனால் அவங்க பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மேலே அந்த தலையை சுற்றி அந்த இதெல்லாம் அவங்க வேணா அப்பா மேலே உள்ள பாசத்தில் வேணா அதை பண்ணியிருந்துருக்கலாம். அவர் மாற்றலை. அவர் சொன்னார், போலீஸ் ரைடு வந்திருக்காங்க, என் வீட்டில் ஒரு பேனாகத்தி கூட எடுக்கலை, உன் அப்பா தொழில் ரூமை திறந்து விடுன்னு இருக்கான், திறக்க முடியாதுன்ட்டு என் பொண்ணு. அது திறந்துருந்தா தான் நான் கோவப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி எந்த பிரச்சனை தான் என்னோட வச்சுக்க, என் மகளை ஏதாவது பண்ண நினச்சா துப்பாக்கி கொடுத்து வந்திருக்கேன், சுட்டு தள்ளின்னு சொல்லிட்டேன். எவனா தானே சுடு, எல்லாம் லைசன்ஸ் தான், நான் பார்த்துக்கிறேன் கேஸுன்னு சொல்லிட்டேன். என் மகன் ஒரு சின்ன கீரல் வந்து சுட்டுருவேன். இது எப்படி சொல்லுவாங்க மேடையில் உட்காந்து? துப்பாக்கியெல்லாம் கொண்டு சரண்டர் பண்ணார். இந்த துப்பாக்கி தான் அவனுக்கு ஆகாதுன்னு டிஐஜி சொல்கிறாரு. அப்புறம் இந்த துப்பாக்கி வச்சு நான் என்ன செய்யப்படுறேன், ஏகே பாட்டிஷன் கொண்டு போய் துப்பாக்கியில் வேஸ்ட் கொண்டு வந்தார். அந்த மாதிரி மனுஷனை போய் நம்ம பேசக்கூடாதுல்ல. பொதுவாக மறைந்த தலைவர்களை வந்து அவர் பெரிய லீடர், அவர் நான் வியந்து பார்த்த ஒரு லீடரு. அவர் இறந்த பிறகு நீங்கள் உட்காந்து விமர்சனம் பண்ணுறது, நான் அது ரொம்ப தவறான பார்வை. இவர் இத்தனைக்கும் இவரை நீங்கள் கொண்டு போய் வச்சு தூக்கு போட்டதை கதையாக கேட்டு உட்காந்துருக்கீங்க. வேற என்ன சொல்கிறாரு அவர்? வேற என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல தெரியும்? இங்கே நீங்கள் சமூக மக்களோட பழகி இருக்கலாம். நீங்கள் இருந்தது ஒரு அதிகாரத்தில் உச்சம், ஒரு மனுஷனை தொங்க விடுற வேலை அது. அதில் இருந்துட்டு வந்து நீங்கள் இப்படி ஒரு பள்ளிபாவை வந்து பேசுறது, பள்ளிபாவை கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், ஒரு கமெண்ட் கூட பாபாவுக்கு எதிராக போட மாட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நிற்கிறாரு. நீ கூட இப்போ ரீசெண்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பழனிக்கு நான் மாலை போட்டிருந்தேன்.
மாலை போட்டு இருந்தப்ப அங்கே போயிட்டு தான் போனேன். ம். நான் மாலை போட்டிருக்கேன் தம்பி, போயிட்டு போகிறேன். ஒவ்வொரு முறையும் போயிட்டு தான் வர்றேன். இந்த அசரீரி பற்றி உங்களோட லைஃப்லையும் நடந்திருக்கும், எல்லார் லைஃப்லையும் நடந்திருக்கு. என் லைஃப்பில் ரீசெண்டாக நடந்துச்சு. ஓகே. ரொம்ப ரீசெண்டாக நடந்துச்சு, க்ளோஸாக நடந்துச்சு. ஒரு ஃப்ரைடே ஒன் ஃபைன் எனக்கு வந்து சரியாக தோணலை. எனக்கு ஏதோ நடக்கிற மாதிரி, ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுது எனக்கு. என்னமோ நடக்க போகுது வீட்லேயும் சொல்கிறேன், யாரும் எதிர்த்து பேசாதீங்க என்னைய, கொஞ்சம் எனக்கு மைண்டு மாறி இருக்குது, ஏதோ தவறு நடக்க போகுது, எல்லாரையும் ஒரு 3 மணிக்குள்ளே எல்லாமே சேஃபாக இருக்கும். ஒரு 6:30 முதல் நாள் எனக்கு இன்டர்வியூ எடுத்த பொண்ணு பேருந்து விபத்தாகுது. ஓகே. 6:30க்கு 6:05க்கு எங்களுக்கு நாங்கள் பேசுகிற இன்டர்வியூவை ஒரு லேடி ட்ரோல் பண்ணி, மானாவரியாக ட்ரோல் பண்ணி போட்டிருக்கு, மாதம்பட்டி மேட்டரில் தான். ஓகே. எல்லாருக்குமே அந்த வீடியோ அனுப்பிட்டு அடுத்த இந்த கேமராமேனு எல்லாருக்குமே நான் ஃபோன் அடிக்கிறேன், இவ்வாறு ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் அடிக்க தவறிட்டேன். ஓகே. ஒருவேளை நான் அடித்து பேசியிருந்தா கூட, ஒரு 2 நிமிடம் இங்கே ஒதுங்கினு பேசியிருந்தா கூட அந்த விபத்து சீக்வன்ஸ் தலைங்கீழாக போயிருக்குமோன்னு கூட எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு. அந்த பொண்ணுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிட்டேன், ஆனால் அடித்து பேசலை. ஓகே. அப்போ எல்லார் லைஃப்லேயும் அசரீரி நடந்திருக்கு. தப்பு நடக்க போகுது, எதோ நடக்க போதும் பார்த்தா அதுமாதிரி நடக்கும். அது பேர் அசரீரி இல்லை, நம்ம மனம்ங்கிறது அதான தம்பி. டெலிபதியெலாம் அந்த காலத்தில் படிச்சிருக்கீங்களா? இங்கேருந்து ஒயர் இல்லாமல் பேசுகிறோம், அப்புறம் அசரீரி இருந்திருக்காதா? அவர் மறுமையை நம்பிய மனிதர். நம்மளுக்கும் மறுமையை நம்பிக்கை உண்டு, நம்மளுக்கும் இன்னொரு வாழ்க்கை வந்து இருக்குது, மறுபிறவி ஜென்மம், அதை பற்றிலாம் நம்பிக்கை உண்டு. எல்லா ரிலீஜன்லையும் அந்த நம்பிக்கை இருக்குது தம்பி. அதனால் மறைந்தவர்களை இது மாதிரி நீங்கள் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்த நீங்கள் இதை வேற யாரும் பேசியிருந்தா கண்டிப்பாக வேற மாதிரி தான் நானும் பேசியிருப்பேன். நீங்களும் ஒரு எஜுகேட்டட், நீங்களும் ஒரு கவர்மெண்ட்டுக்காக சர்வீஸ் பண்ணுவீங்க. உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வச்சு தான் இதோட பேசுகிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.